காந்தி ரொம்ப நல்ல மனுஷன், தேசத்தந்தைன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்க. இப்போ காந்தியையும் நேருவையும் விட மோசமானவங்க யாரும் இல்ல. இவங்க தான் நாட்டை கெடுத்துட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்றாங்க. அதையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்க எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி தான். யாரு எப்படி தூக்க நினைக்கிறாங்களோ தூக்கலாம். காந்தியும் நேருவும் 2 பேரும் பெரிய எழுத்தாளர்களும் கூட. காந்தியை யார் படிச்சிருக்கீங்க? நேருவை யார் படிச்சிருக்கீங்க? நீங்க படிச்சிருக்கீங்களா? நீங்க படிக்கலைங்கிறதால காந்தி யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. காந்திய பத்தி 2-3 சினிமா பாட்டு கேட்டுட்டு அதுதான் காந்தின்னோ, இல்லைன்னா காந்தியை பத்தி ஒரு படம் பார்த்துட்டு இவர்தான் காந்தி, இவ்வளவுதான் காந்தின்னோ தோணுது. இப்போ ஒருத்தரை தேசத்தந்தைன்னு சொல்றாங்கன்னா எப்படி ஒருத்தரை இப்படி தேசத்தந்தைன்னு சொல்லிட முடியும்? அவர்கிட்ட உண்மையாவே திறமை இருந்ததா இல்லையா? அவர் இந்த மரியாதைக்கு உரிமையாளரான்னு ஒரு சின்ன ஆர்வம் கூட உங்களுக்குள்ள வரலையா? உங்களுக்குள்ள அந்த ஆர்வம் வந்தவுடனே நீங்க உடனே என்ன செய்வீங்க? நீங்க அந்த நபரை பத்தி ஆராய்ச்சி செய்வீங்க. அந்த ஆராய்ச்சியை நம்ம எப்பவுமே செஞ்சது இல்லை. எல்லா ஊர்லயும் ஒரு எம்ஜி ரோடு இருக்கும், சரிங்களா? எல்லா ஊர்லயும் எங்கேயாவது காந்திஜியோட சிலை நிறுவப்பட்டிருக்கும். அக்டோபர் 2 அன்னைக்கு விடுமுறையும் இருக்கும், பள்ளிகள்ல நிகழ்ச்சிகளும் நடக்கும். இதெல்லாம் நாம செஞ்சுட்டு வர்றோம். காந்தி யாருன்னு தெரியாமலே செஞ்சுட்டு வந்தோம். தெரிஞ்சுக்க நினைச்சோமா? எப்பவாவது தெரிஞ்சுக்க நினைச்சோமா? நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? காந்தி யாருன்னு தெரியாது, நேரு யாருன்னு தெரியாது, கோட்ஸே யாருன்னும் தெரியாது. நமக்கு எதுவுமே தெரியாது, சும்மா ஏத்துக்கிட்டோம். 50 வருஷமா ஏத்துக்கிட்டு வந்தோம். இப்போ வேற சில சக்திகள் வந்து உங்களுக்கு ஒரு எதிரான விஷயத்தை ஏத்துக்க வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆச்சரியம் இருக்கு? முன்னாடியும் எதுவும் தெரியாது, இப்பவும் எதுவும் தெரியாது. முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து தேசத்தந்தை வணங்குங்கன்னு காதுல ஊதிவிட்டாங்க. இப்போ யாரோ வந்து இவன் ராட்டையசுரன்னு காதுல ஊதிவிட்டு இருக்காங்க. அதையும் நீங்க ஒத்துக்கிட்டீங்க. முன்னாடி காந்தியை விட சாத்வீகமான வாழ்க்கையும் கடுமையான தினசரி பழக்கத்துக்கும் உதாரணமா வேற யாரும் இருந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. காந்தியை விட சிறந்தவர் வேற யாரும் இல்லை. பாருங்க, அவர் எப்படி நடந்தார், எப்படி வாழ்ந்தார். ஒரு கோவணத்திலேயே வாழ்க்கையை கழிச்சிட்டாரும்பாங்க. இப்போ அட, அவர் ஒரு காம ஆசை கொண்ட ஆள், சின்ன சின்ன பசங்களோட செக்ஸ் வச்சுக்கிட்டாருன்னு உங்களுக்கு சொல்லப்படுது. நீங்களும் அதை நம்பிட்டீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க எப்போதாவது உங்களுக்கு சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்கு, அது உண்மையிலேயே நடந்ததா இல்லையான்னு சரியா விசாரிச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்க ஒருபோதும் தெரிஞ்சுக்கவே இல்லை. முன்னாடி காந்திஜின்னா பிரம்மச்சரியத்தின் உச்சம்னு சொன்னாங்க, நீங்களும் நம்பிட்டீங்க. இப்போ காந்திஜி தன்னோட ஆசிரமத்தில் சின்ன பசங்களோட தூங்கினாருங்கிறாங்க, அதையும் நம்பிட்டீங்க. முன்னாடி காந்தியடிகள் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தவர்னு சொன்னாங்க, அதை நம்பிட்டீங்க. இப்போ காந்திஜி தான் நாட்டை பிரிச்சவர்னு சொல்றாங்க, அதையும் நம்பிட்டீங்க. முன்னாடி காந்தின்னா ரகுபதி ராகவ ராஜாராம்னு பாடுவோம், இப்போ காந்தின்னா இந்துக்களுக்கு எதிராக இருந்தவர்னு சொல்றாங்க. அப்போ அறிவுன்னு எதுவும் இல்லை இல்லையா? ஆடுகளோட நிலைமை மாதிரி இருக்கு, தனித்துவம்னு இண்டிவிஜுவாலிட்டின்னு எதுவும் இல்லை. சரி, நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், நீங்க சொன்னதுக்கு நன்றி. ஆனா நாங்களும் நமக்குன்னு ஏதாவது மதிப்பு இருக்கான்னு போய் கொஞ்சம் தேடி பார்ப்போம் இல்லையா? உங்களுக்குன்னு தனித்துவம் எதுவுமே இல்லாதப்போ நான் சொல்றேன், யாரோ ஒருத்தர் வந்து உங்களை ஆடுகளை விரட்டுற மாதிரி விரட்டிடுறாங்க. முன்னாடி அவங்கள ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிட்டாங்க, வேற வழி இல்லாம ஏத்துக்க வேண்டியதாச்சு. இப்போ அவங்கள அவமானப்படுத்துறாங்க, அதுவும் உங்களோட வேறு வழி இல்லாத நிலைமைதான். நீங்க உங்க கண்களுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கீங்க, அவமானப்படுறாங்க. சரி பாருங்க, அதே வேலைதான் நேருவோடையும் நடக்குது. நேருவை பத்தி நமக்கு என்ன தெரியும்? சின்னவங்களா இருந்தப்ப டிஸ்கவரி ஆஃப் இந்தியால இருந்து தொடங்கிச்சு. அட சரிங்க, அந்த மனுஷன்ல 1000 தவறுகள் இருக்கலாம். அந்த மனிதன் என்னவா இருந்தான், எப்படி இருந்தான்னு ஒரு தடவை பாருங்க. உங்களுக்கு அந்த ஆளை பத்தி கொஞ்சமாவது தெரியுமா? இல்லைன்னா சும்மா திட்டம் மட்டும் ஆரம்பிச்சிட்டீங்களா?
இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? அட, உலகத்தில் இருக்கிற அத்தனை பெரிய பெரிய கம்பெனிகளோட சிஇஓக்கள் இந்தியர்களா இருக்காங்கன்னு. இந்த சிஇஓக்கள் எங்கேருந்து வந்தாங்க? நேருனால வந்தாங்க. ஐஐடியில இருந்தும் ஐஐஎம்ல இருந்தும் வந்தாங்க. இல்லைன்னா கூகுளில் யார் இருக்காங்க, ட்விட்டரில் யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கவே வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஆனால் அவங்களை பார்க்கவும் விரும்புறீங்க. அதை பற்றி பெருமைப்படவும் விரும்புறீங்க. நமக்குள்ள இருக்கிற தேசபக்தன் ஒரு நாட்டோட பிரதமரா இந்தியர் ஒருத்தர் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சாலோ, இல்லைன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா ஒரு இந்தியர் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சாலோ ரொம்பவும் புலகாங்கிதம் அடைஞ்சிடுறான். இந்தியர் கூட இல்லை, இந்து. நமக்கு இந்து தான் முக்கியம். அதனால ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுறீங்க. அப்போ அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு கேட்கணும் இல்லையா? அவங்க நேருனால தானே வந்தாங்க.